அதாவது ரொம்ப கேவலமாக இருக்குது. இனி ஜனநாயகனை பற்றி பேசவே கூடாது. படம் வந்து அது வந்தாலும் பேசக்கூடாது. எனக்கு தெரிஞ்சு அது வந்தால் ரிவ்யூ கூட போடக்கூடாது. அவ்வளோதான். அதை ரொம்ப கொலாப்ஸ் ஆகி கன்ஃபியூஸ் ஆகி கேவலப்படுத்திட்டாங்க. அது அவ்வளோ ஒரு கேவலப்படுத்திக்க வேண்டிய அவசியம் இல்லை. ஆஃப்டர் ஆல் இந்த ஓட்டுக்காகவும் நடக்க போகிற எலெக்ஷனுக்காகவும் இதான் நடந்திருக்கு அப்படின்னு நினைக்கும் போது ரொம்ப வருத்தமாக இருக்குது. ஜனநாயகன் இந்த படம் வந்து ஜனவரி 9 ரிலீஸ் ஆகும் அப்படின்னு சொல்லி பரபரப்பாக வந்து அறிவித்தாங்க. அதுக்கப்புறம் சென்சார் போர்டில் ஏற்பட்ட பிரச்சனைகள், அதுக்கப்புறம் சென்சார் போர்டு வந்து சென்சார் கொடுக்கலன்னு சொன்னது, அப்புறம் நிறைய பேருக்கான பிரச்சனைகள் உள்ளே வந்துட்டாங்க. அந்த இஷ்யூ வந்துருச்சு, இந்த இஷ்யூ வந்துருச்சு, அதனால் தடுத்தது, இதனால் தடுத்துட்டாங்க அப்படின்னு சொல்லி மாறுபட்ட கருத்துக்கள் அங்கங்கே இருந்துக்கிட்டே இருந்தது. ஒரிஜினலாக என்ன நடந்ததுங்கிறது கடைசி வரைக்கும் தெரில. திடீர்னு சென்சார் போர்டுக்கு எடுத்துகிட்டு போனால் உடனே அங்கே வந்து எனக்கு இன்றைக்கி வயிற்று வலி, எனக்கு ஜுரம், நான் இன்றைக்கி வரல அப்படிங்கிறதும், மறுதணிக்கைக்கு மறுபடியும் அனுப்பி அதுக்கு 20 நாள் டைம் ஆகுங்கிறதும், எலெக்ஷனுக்கு வர்ற வரைக்கும் கிட்டத்தட்ட டேட் அனௌன்ஸ் பண்ண வரைக்கும் ரிலீஸ் ஆகும்னு எதிர்பார்த்து கடைசியில் ரிலீஸ் ஆகாமே போய் இந்த படம் எலெக்ஷன் அனௌன்ஸ் பண்ணிட்டாங்க. எலெக்ஷனில் ஒரு கட்சியின் தலைவராக இருக்கக்கூடிய அவர் நடித்த படம் வந்து ரிலீஸ் ஆகக்கூடாது, அதுவும் அந்த படத்தில் எலெக்ஷன் சம்மந்தப்பட்ட சில விஷயங்கள் இருக்குது, சப்போர்ட் பண்ணுற மாதிரி இருக்கும், அது வந்து கரெக்டாக இருக்காது அப்படின்னு சொல்லி நிறைய சொல்லிக்கிட்டே இருந்தாங்க. போன வாரம் கூட சென்சார் இந்த வாரம் கொடுத்துட்டாங்க, வந்துருச்சு, வந்துடும், 23 அப்புறம் அந்த படம் ரிலீஸ் ஆகிடும், எலெக்ஷன் முடிஞ்சவொன்னே ரிலீஸ் ஆகிடும், இல்லை மே 4 அப்புறம் ரிலீஸ் ஆகும், அந்த டைமில் ரிலீஸ் ஆனால் தான் கரெக்டாக இருக்கும், இப்படிலாம் பேசிகிட்டே இருந்தாங்க. ஆனால் நேற்று நடந்த இந்த சம்பவம் வந்து என்னை உலுக்கிருச்சு. ஏன்னா இந்த மாதிரி ஒரு சம்பவம் நடக்கக்கூடாது. இதுக்கு முன்னாடி ஒரு தடவை நடந்திருக்கு. இஃப் ஐ எம் நாட் ராங், தலைவா படத்துக்கும் இது நடந்ததுன்னு நினைக்கிறேன். தளபதி விஜய் நடித்த தலைவா படத்துக்கும் இதே மாதிரி வந்து ஃபஸ்ட்டு நெட்டில் ரிலீஸ் ஆகி அதுக்கப்புறம் அப்படியே தியேட்டருக்கு வர்றது அப்படிங்கிறது, அந்த படமும் சரியாக போகலை. அந்த படத்துக்கும் இதே மாதிரி நிறைய எதிர்ப்புகள் இருந்தது. இந்த படம் ரிலீஸ் பண்ணக்கூடாதுன்னு சொல்லியிருந்தாங்க. அந்த பிரச்சனையை எப்படியா ஈடுபட்டு நீங்கள் சரி செய்யணும்னு சொல்லி விஜய் அவர்கள் கேட்ட வீடியோ அதெல்லாமே நிறைய பேர் பார்த்துருப்பீங்க. விஜய் ஒரு கட்சியின் தலைவனாக அது ஒரு பக்கம் இருக்கட்டும், அதை பற்றி பேச வேண்டாம். விஜய் ஒரு நடிகராக, ஒரு ப்ரொடியூசர், கேவிஎன்கிற ஒரு ப்ரொடியூசர் கர்நாடகாலேருந்து வந்திருக்கிறாரு. என்னதான் கர்நாடகாலேருந்து வந்திருந்தாலும், நான் ஏற்கனவே இந்த படத்தை பற்றி நிறையா சொல்லியிருந்தேன். கடைசி படம்னு சொல்கிறாரு, இந்த படத்தை போய் கர்நாடகாவில் ஒரு ப்ரொடியூசர் கொடுத்துருக்காரு, தமிழ்நாட்டில் ஒரு ப்ரொடியூசர் கொடுக்கலையே அப்படின்னு சொன்னேன். ஆனால் இருந்தாலும் இப்போ நான் சொல்கிறது என்னென்னா, ப்ரொடியூசர் இஸ் ஆல்வேஸ் அ ப்ரொடியூசர். அவரும் காசு தான் போட்டிருக்காரு. அவரும் இந்த நம்ம இந்தியாவை சேர்ந்தவர் தான். அவருக்கு ஒரு நஷ்டங்கிறதும் தாங்கிக் கொள்ள முடியாத ஒரு விஷயம். ரொம்ப ரொம்ப கடுப்பாக இருக்குது. அது ஏன் கடுப்பாக இருக்குது அப்படின்னா, இந்த படம் வந்து சென்சாருக்கு போகிறதுக்கு முன்னாடி ஒரு வேர்ஷன் இருக்கும் இல்லையா, அதுதான் ரிலீஸ் ஆகிருக்கு அப்படின்னு சொல்கிறாங்க. நிறைய பேர் வந்து நான் ஃபஸ்ட்டு வந்து ஒரு சில சீன்ஸ் லீக் ஆகிருக்கு அப்படின்னு ஒரு நியூஸ் பார்த்தேன். சீன்ஸ் லீக் ஆகிருக்கு அப்படின்னு போட்டிருந்தாங்க. திடீர்னு கிளிக் பண்ணி பார்த்தா ஏதோ அந்த கிளைமேக்ஸில் வரக்கூடிய ஒரு காட்சிகளை, ஏதோ நெல்சனு, லோகேஷ் கனகராஜ் இவங்கெல்லாம் வரக்கூடிய ஒரு காட்சி, அது வந்து எண்டு கடைசி 10 ஒரு நிமிஷமோ இன்னொரு காட்சி, அந்த காட்சியை போட்டாங்க. ஏதோ லேப்டாப்லேருந்து எடுத்த மாதிரி ஒரு திருட்டு வீடியோ மாதிரி இருந்தது. ஐயோ இப்படி பண்ணிட்டாங்களே அப்படின்னு நினச்சிட்டு இருந்தேன். ஒரு படத்தோட கிளைமேக்ஸ் காட்சி அது. அப்படி நினச்சிட்டு இருந்து பதச்சிட்டு இருந்த அந்த நேரத்தில் திடீர்னு ஒரு நியூஸ் வருது, இல்லை சார் ஃபுல் படமே லீக் ஆகிடுச்சு அப்படின்னு சொல்லி படன்னு எல்லாரும் அவங்கவுங்க வந்து அந்த லிங்க் எடுத்து ஓப்பன் பண்ணி பார்க்க ஆரம்பிச்சிட்டாங்க. நிறைய பேர் அதை பார்த்துருக்காங்க. எனக்கு தெரிஞ்ச வட்டாரங்கள்லேயே நிறைய பேர் வந்து சொன்னாங்க, இந்த மாதிரி இந்த படத்தை நாங்கள் பார்த்தோம் அப்படின்னாங்க. எனக்கு அது ரொம்ப தப்பாக இருக்குது. ஒரு சினிமாவின் பின்னணியிலிருந்து வந்த நான் இந்த மாதிரியான ஒரு விஷயத்துக்கு என்றைக்கும் துணை போக மாட்டேன். அது யாருடைய படமாக இருந்தாலும் சரி. நான் என்னதான் விஜயை பற்றி, விஜயோட அரசியலை பற்றி, எனக்கு அவர் வர்றது பிடிக்கலைங்கிறத பற்றி நிறையா பேசியிருந்தாலும், அவருடைய திரைப்படம் இப்படி வந்து வெளிவந்துருச்சு அப்படிங்கிறது மனசில் மிகப்பெரிய வேதனையை தருது. அது யார் பண்ணியிருந்தாலும் அது மிகப்பெரிய தவறு. இப்போ யார் பண்ணா அப்படிங்கிற அந்த பிரச்சனைக்கு வரும்பொழுது வழக்கம் போல் ஆதவ அர்ஜுனா வந்து இது இவங்களோட சதி, அவங்களோட சதி அப்படிங்கிறாரு. அவங்க 2 பேரும் இது பண்ணுறதுக்கான வாய்ப்பு இல்லை அப்படிங்கிறத நான் எவ்வளோ ஆணித்தனமாக சொல்கிறேன் அப்படின்னா, இந்த படம் வந்தால் விஜய்க்கு ஒரு பூஸ்டாக இருக்கும்னு சொல்லி எதிர்கட்சிகள்லாம் பயந்துருப்பாங்களே தவிர, இந்த படம் வந்தால் விஜய்க்கு ஒரு டவுனாக இருக்கும்னு யாருமே அதை செய்ய மாட்டாங்க. அதனால் அவங்க 2 பேரும் செய்கிறதுக்கான வாய்ப்பு இல்லை. ரெண்டாவது, இந்த படம் சென்சார் போர்டுக்கும் ப்ரொடியூசர் கையில் ஒரு காப்பியும், எடிட்டருக்கு தெரியும், ப்ரொடியூசர் கையில் ஒரு காப்பி இருக்கும், அதுக்கப்புறம் சென்சார் போர்டுக்கு இருக்கும். இந்த படத்தை நிறைய பேர்கிட்ட ஸ்க்ரீன் பண்ணி காமிச்சிருப்பாங்க இந்த சென்சாருக்கு போகிறதுக்கு முன்னாடி. ஏன்னா அந்த படத்தை டிஸ்ட்ரிபியூட்டர்கள் எங்கே வாங்கணும், எஃப்எம்எஸ் ரைட்ஸு அதெல்லாம் வந்து நிறையா காமிச்சிருப்பாங்க. அப்படி ஏதோ ஒரு வகையில் இந்த படம் குறிப்பாக வந்து அதில் டேட் போட்டிருக்கிறதா சொன்னாங்க. அந்த 14/1/2026 டேட்டு போட்டிருக்கிறதா சொன்னாங்க. அந்த டேட்டெல்லாம் வச்சு பார்க்கும்பொழுது இந்த படம்
யாருக்கோ போட்டு காமிக்க போய் அந்த படத்தை செக்யூராக இருக்கும்னு நினச்சி அது கடைசியில் ரிலீஸ் ஆகிட்டுருக்கு அப்படின்னு தான் நினைக்கிறேன். ஆனால் இதை பண்ணது யாராக இருந்தாலும் தவறு. அவங்க ப்ரொடியூசரின் டீமாக இருந்தாலும் தவறு, இல்லை ஆக்டர் விஜயோடைய டீமாக இருந்தாலும் தவறு, இல்லை ஆக்டர் விஜயோடைய நெருக்கமான நபர்கள் யாராவது செஞ்சிருந்தாலும் தவறு, இல்லை இதை வேறு யாராவது இவங்களுக்கெல்லாம் சம்மந்தப்படாத ஆளுங்க செஞ்சிருந்தாலும் தவறு. ஆக மொத்தத்தில் இது ரொம்ப தப்பு. காரணம் என்ன அப்படின்னா, அந்த ப்ரொடியூசர் காசு போட்டிருக்கார், அது ஒரு பக்கம். ஆனால் இதில் நிறைய நூற்றுக்கணக்கான சினிமா துறையை சேர்ந்த பெப்சி தொழிலாளர்களுடைய உழைப்பு இருக்குது. அந்த உழைப்பு வீணாக போயிடுச்சு. அது மிகப்பெரிய வேதனை. அது சினிமாவில் இருந்தவங்களுக்கு மட்டும்தான் அதோடைய வேதனை என்னங்கிறது தெரியும். ரொம்ப கஷ்டப்பட்டு வேலை செஞ்சுருப்பாங்க. எல்லா கலைஞர்களையும் சொல்கிறேன், ஒரு சாதாரண ஜூனியர் ஆர்டிஸ்ட்லேருந்து டப்பிங் ஆர்டிஸ்ட்லேருந்து ஒரு ஃபைட்டு எடுத்தவங்கலேருந்து டான்ஸ் பண்ணதுலேருந்து டான்ஸ் பண்ணதுலேருந்து எல்லாருமே சொல்கிறேன், எல்லாருடைய கடினமான உழைப்பு அது இப்படி வர்றதுங்கிறது ஏற்றுக்க முடியாத ஒன்று. இந்த படத்தில் லீக்கான சீனை வச்சு பார்க்குறப்போ, நான் அந்த காட்சிகள் லீக் ஆனப்போ அது ஒரு சீனை ஒன்று டக்குன்னு ஏதோ ஒரு மாதிரி எரர் மாதிரி வந்தது. அதில் ஒரு டயலாக் வந்தது, இஸ்லாமியர்களை தாக்கி பேசுகிற மாதிரியான ஒரு டயலாக் வந்தது. அதை நான் பார்க்கும்போது அது எனக்கு மன வருத்தத்தை தந்தது. அந்த மாதிரி காட்சிகள் இந்த படத்தில் இருந்திருக்குமா அப்படிங்கிறது எனக்கு இப்பவும் சந்தேகம் தான். ஏன்னா படம் என்ன முழுமையாக யாரும் பார்த்தவங்க நான் அதை பற்றி என்கிட்ட பேசாதீங்கன்னு நான் சொல்லிட்டேன். ஏன்னா எனக்கு அதில் சுத்தமாக உடன்பாடு இல்லை. அதனால் அப்படிப்பட்ட காட்சிகள் இருந்ததான்னு எனக்கு தெரியாது. ஆனால் அதை தாக்கி பேசுகிற மாதிரி ஏதோ ஒரு டயலாக் பார்த்தேன். அந்த ஒரே ஒரு பிட்டு, அந்த ஒரு ஏதோ ஒரு ட்விட்டர்லேயோ எதுலேயோ அந்த வீடியோவை ரிலீஸ் பண்ணியிருந்தாங்க. ரொம்ப ஏளனமாக நினச்சிட்டாங்க சினிமாக்காரவங்களை, ரொம்ப ஏளனமாக நினச்சிட்டாங்க. இதை யாராவது காமன் பீப்புள் இதை கொண்டாடாதீங்க. இந்த சமயத்தில் நான் தாவேகா தொண்டர்களுக்கும் சொல்கிறேன், தாவேகாவில் இருக்கக்கூடிய விஜய் ரசிகர்களுக்கும் சொல்கிறேன், இதை என்றைக்குமே கொண்டாடாதீங்க. கிடச்சிருச்சு நம்ம பார்த்துட்டோன்னு நினைக்காதீங்க. இது ஒரு மிகப்பெரிய வலி. அந்த வலி அந்த ப்ரொடியூசருக்கு தெரியும். அது ரொம்ப ரொம்ப கஷ்டமான ஒன்று, வார்த்தையால் அடங்காது. ரொம்ப ரொம்ப தப்பு. இது மாதிரி ரிலீஸ் பண்ணுறதுங்கிறது ரொம்ப தப்பு. இது பரவலாக அப்படியே நம்ம அனுப்புகிற வீடியோவில் ஏதோ கிளிக் ஆகிடி பார்த்தோன்னே, சின்னதாக ஒரு வீடியோ வந்தோடனே அதை பார்க்க நேரிட்டது. எனக்கு ஃபஸ்ட்டு பார்க்கும்போது இது என்ன படம்னே தெரில. ஏன்னா ஏதோ ஒரு டயலாக் வந்துன்னு தெரில. டக்குன்னு பார்த்தா விஜயோட ஃபேஸ் ஐயோ அப்படின்னு நினச்சேன். இது ஜனநாயகனோட லீக் ஃபுட்டேஜ் அப்படின்ட்டாங்க. எவ்வளோ கேவலமான ஒரு விஷயம், எவ்வளோ கேவலமான ஒரு விஷயம். இதுவரை அந்த அரசியல் நோக்குக்காக செய்யப்பட்டதா? எலெக்ஷன் வரப்போகுது, இந்த படம் அப்படி ஒரு மாசை க்ரியேட் பண்ணட்டும், எல்லாரும் பார்த்துருவாங்க, எப்படியாவது லீக் பண்ணி பார்த்துட்டாங்கன்னா இந்த படத்தை ரிலீஸ் பண்ணவே விட மாட்டேங்கிறாங்க. ஏன்னா ரிலீஸ் பண்ண விட மாட்டேங்கிறாங்கிற வருத்தம் யாருக்குன்னா, ப்ரொடியூசருக்கு, விஜய்க்கு, விஜயன் டீம் இவங்களுக்கு தான் இருக்குது. மற்றவங்க யாருக்கும் அது பெரிய வருத்தம் இல்லை. அப்படி ஏதாவது அதுக்காக ரிலீஸ் பண்ணாங்களோ, அதுக்காக பண்ணி மக்கள்லாம் பார்த்துட்டோம், பார்த்தா நமக்கு ஒரு மாஸ் க்ரியேட் ஆகும்னு நினச்சி பண்ணியிருந்தாங்கன்னா, அப்பவும் சொல்கிறேன், தப்புங்க, ரொம்ப தப்பு. எல்லாத்துக்கும் இதை யூஸ் பண்ணிக்கலான்னு நினைக்கிறீங்க சினிமாவை. ஒரு அரசியலுக்கு வர்றதுக்கும் சினிமாவை யூஸ் பண்ணிக்கலாம்னு நினைக்கிறீங்க. சினிமா உங்களுக்கு கிள்ளுக்கிரியாக போயிடுச்சுன்னு நினைக்கிறேன். ஒரு சாதாரண பரவாயில்ல அப்படியே ரிலீஸ் பண்ணிடுவோம் அப்படின்னு. சினிமாவுக்கு துரோகம் நினைக்காதீங்க, சினிமாவை தப்பாக நினைக்காதீங்க, சினிமாவை கேவலப்படுத்தாதீங்க. அது ஒரு மிகப்பெரிய கலை, ஒரு ஆர்ட்டில் அது சொல்லி புரிவிக்க முடியாததை, அது ஒரு உணர்வு சம்மந்தப்பட்ட ஒரு கலை. ஒரு படத்தை பார்க்கும்போது ஒரு மனிதனுக்கு உணர்வு ஏற்படுது. அந்த உணர்வு காதலாக இருக்கலாம், சண்டையாக இருக்கலாம், நட்பாக இருக்கலாம், சிரிப்பாக இருக்கலாம், என்ன வேணாலும் இருக்கலாம், எல்லா எமோஷனும் வரும். அப்படிப்பட்ட ஒரு அற்புதமான கலை அந்த சினிமா கலை. அதை இவ்வளோ கேவலமாக நீங்கள் யூஸ் பண்ணியிருப்பீங்கன்னு நினச்சா, அப்படி நடந்திருந்தால், எனக்கு இன்னும் அது கன்ஃபார்ம்டாக தெரியாது, நடந்திருந்தால் மிகப்பெரிய தவறு. அதுக்கு மன்னிப்பே கிடையாது. இது யார் செஞ்சாங்களோ அவங்களுக்கு கடுமையான தண்டனை வழங்கப்பட வேண்டும். ஏன்னா இது யார் செஞ்சாலும் தப்பு. யார் செஞ்சாங்கன்னு தெரிஞ்சுன்னா கடுமையான தண்டனை வழங்கப்பட வேண்டும். சமீபத்தில் உங்கள் எல்லாத்துக்குமே தெரிஞ்சிருக்கும், இரட்டை கொலைக்காக அவங்க தண்டனை கொடுத்தது, அந்த போலீஸ்காரங்களுக்கு தண்டனை கொடுத்தது, அது எந்த அளவுக்கு கடுமையாக இருந்ததுன்னு மக்கள் ஃபீல் பண்ணாங்களோ அந்த மாதிரி கடுமையாக இருக்கணும். ஒரு உயிரை கொல்லும்போது அவ்வளோ சாதாரணமாக நினச்சா, அன்றைக்கி எல்லாரும் டார்ச்சர் பண்ணி அந்த 2 பேரை கொண்டுட்டாங்கன்னு சொல்கிறப்போ அதுக்கான தீர்ப்பை சொல்லும்போது எல்லாரும் இவ்வளோ கடுமையான தண்டனை அப்படின்னு நினச்சாங்க. அது போன்ற கடுமையான தண்டனை இந்த மாதிரி பைரசி, இது பைரசின்னு கூட சொல்ல முடியாதுங்க.
ரிலீஸ் ஆகிறதுக்கு முன்னாடி இன்னும் வேதனை, இன்னும் மாபெரும் வேதனை. ஒரு படம் ரிலீஸ் ஆகிறதுக்கு முன்னாடி வந்து இந்த மாதிரி வர்றது. நான் ரொம்ப நாளாக என்னுடைய ஸ்பீச்சில் சொல்லிட்டு இருந்தேன், படம் வரட்டும், படத்தை பற்றி நான் என்ன வேணாலும் பேசுவேன், படம் வந்ததுக்கப்புறம் என்ன வேணாலும் பேசுவேன்னு சொன்னேன். எனக்கு ஒரு பெரிய ஒரு அதாவது ரொம்ப கேவலமாக இருக்குது. இனி ஜனநாயகனை பற்றி பேசவே கூடாது. படம் வந்து அது வந்தாலும் பேசக்கூடாது. எனக்கு தெரிஞ்சது வந்தால் ரிவ்யூ கூட போடக்கூடாதுங்க. அவ்வளோதான். அதை ரொம்ப கொலாப்ஸ் ஆக்கி கன்ஃபியூஸ் ஆக்கி கேவலப்படுத்திட்டாங்க. அது அவ்வளோ ஒரு கேவலப்படுத்திக்க வேண்டிய அவசியம் இல்லை. ஆஃப்டர் ஆல் இந்த ஓட்டுக்காகவும் நடக்க போகிற எலெக்ஷனுக்காகவும் இதான் நடந்திருக்கு அப்படின்னு நினைக்கும்போது ரொம்ப வருத்தமாக இருக்குது. அதான் சொன்னல, படத்தை சினிமாவை ரொம்ப கேவலமாக பார்க்குறாங்கன்னு நினைக்கிறேன். ரொம்ப கேவலமாக பார்க்குறாங்க. அப்படி யாராவது கேவலமாக பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு சொல்லிக்கிறேன், கண்டிப்பாக உங்களை அதை ஏமாற்றிடும். நீங்கள் என்ன நினச்சி இதை யாராவது பண்ணியிருந்தாங்கன்னா அவங்கள அதை ஏமாற்றிடும். அதான் உண்மை. யார் பண்ணியிருந்தாலும், அது இவங்களே பண்ணியிருந்தாலும், இந்த படத்தை சம்மந்தப்பட்டவங்களே பண்ணியிருந்தாலும், கட்சிக்காக பண்ணியிருந்தாலும் அவங்க ஏமாற்றப்படுவார்கள். கண்டிப்பாக அது நடக்கும். இந்த உலகம் பார்த்துக்கிட்டே இருக்குது. நேச்சருக்கும் மற்றதுக்கெல்லாம் வாய் இல்லைன்னு சொல்லிட்டு இதுக்கெல்லாம் மனசாட்சி இல்லை, இதெல்லாம் திரும்பி கேள்வியாக கேட்க போது நிறைய பேர் நிறைய தவறுகள் செஞ்சுக்கிட்டு தான் இருக்கிறாங்க. ஆனால் அந்த மாதிரி தவறுக்கெல்லாம் ஒரு பதில் கிடைக்கும். அந்த பதிலை நீங்கள் பார்ப்பீங்க. அந்த பதில் கிடைக்கும் போது உங்களுக்கு அப்போ ஒரு வருத்தம் ஒன்று ஏற்படும். அதை என்றைக்குமே செய்யாதீங்க. ஆனால் அதே சமயத்தில் இந்த படத்தை தயவு செய்து யாரும் பகிராதீங்க, யாரும் பார்க்காதீங்க. நான் இப்பவும் சொல்கிறேன், நான் ஒவ்வொரு படத்தையும் தியேட்டரில் தான் பார்க்குறேன். எனக்கு இந்த மாதிரி திருட்டுத்தனமாக பார்த்து பழக்கம் இல்லை. குறிப்பாக நான் விமர்சனங்கள் பண்ண ஆரம்பித்ததுக்கப்புறம் இன்னும் அது ரொம்ப காஷாக இருக்கேன். யாராவது காமிச்சோட இல்லை வேணாங்க, நான் படம் வந்து தியேட்டரில் பார்த்துக்கிறேங்கிறேன். சில படங்கள் நான் விமர்சனம் கூட பண்ணுறதில்லை. ஏன்னா அந்த படம் நான் தியேட்டரில் போய் பார்க்கல, அதனால் விமர்சனம் பண்ணலை. அதை மட்டும் நீங்கள் புரிஞ்சுக்கங்க. மற்றபடி வந்து தயவுசெய்து யாரும் பகிர வேண்டாம். யாரும் இந்த படத்தை யாராவது செஞ்சீங்கன்னா டெலீட் பண்ணிவிடுங்க. இதுதான் நான் சொல்லிக்கிற ஒன்று. அண்டு இந்த எலெக்ஷனுக்கும் இந்த படத்துக்கும் என்ன சம்பந்தம் என்னன்னு எனக்கு ஒன்றும் புரியல. 2026 எலெக்ஷன் ஏப்ரல் 23 இந்த படத்தை பேஸ் பண்ணி தான் இருக்குதா? மக்களுக்கு நல்லது கெட்டது இது வரைக்கும் செஞ்ச நல்ல விஷயங்கள் அதெல்லாம் பேஸ் பண்ணி இல்லையோ? இந்த படத்தில் வர்றது மூலியமாக தான் மக்கள் வந்து முடிவு எடுத்துருவாங்களோ? அவ்வளோ சீப்பாக மக்களை நினச்சிட்டாங்களா? மக்கள் அவ்வளோ மோசமாக யோசிப்பாங்க? அவங்களுக்கு இத்தனை வருஷம் வாழ்க்கையில் நடந்தது என்ன, தனக்கு என்ன எது சரி தவறுன்னு யோசிக்க தெரியாத மக்கள் அங்கே இருக்கிறாங்க. எப்படி இவ்வளோ கேவலமான ஒரு முடிவு எடுத்திருப்பாங்க? இது யார் எடுத்திருந்தாலும் தப்புங்க. ஆறவே மாட்டேங்குது. நீங்கள் என்ன சொல்கிறதுனே தெரியல, ஆற மாட்டேங்குது, மனசு ஆற மாட்டேங்குது. தயவுசெய்து இது மாதிரி ஏதாவது பண்ணுறதா இருந்தால் அதெல்லாம் நிறுத்திக்கங்க. உண்மையை சொல்லி இன்னொருத்தரை குறை சொல்லாமல் நீங்கள் என்ன நல்லது செய்வீங்களோ அதை சொல்லி மக்கள்கிட்ட சொல்லுங்கள். மக்கள் தேர்ந்தெடுப்பாங்க. அதுதான் நடக்கும். அதுதான் உண்மையான ஜனநாயகம். ஓகே, மற்றதெல்லாம் வந்து வேலைக்கே ஆகாது. இன்னொருத்தரை பற்றி தப்பாக சொல்கிறதும் கேவலமாக பேசுகிறதும் அசிங்கமாக பேசுகிறதும் வேலைக்கு ஆகாது. உண்மையை சொல்லுங்கள். நல்லது செஞ்சுருக்கிறாங்க, செஞ்சது சொல்லுங்கள். செய்யணும்னு நினச்சா சொல்லுங்கள். ஆனால் இந்த மாதிரி படத்தை சினிமாவை உள்ளே புகுத்தி அசிங்கப்படுத்தாதீங்க. ரொம்ப கஷ்டமாக இருக்குது. மன வருத்தத்தோடு சொல்கிறேன், வேண்டாம்.